அதுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் டைம் கிடைச்சிருந்தா ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டு செய்யலாம் இதில் ஒரு போட் சர்வீஸ் செய்யலாம் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் இது வந்து இந்த திட்டத்தில் நாங்கள் ஸ்டேஜ் 1ல் இன்னும் முற்றுப்பெறாத வேலைகள் இருக்கின்றது. இதனுடன் நாங்கள் தொடர்புடையவர்களை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை முற்றுமுழுதாக முடித்து அதன் பின்பு நாங்கள் 2வது கட்டத்துக்கு போவதற்கு நாங்கள் எண்ணியுள்ளோம். சரி என்ன மாதிரி பெருட்டி வரும். நாங்கள் தற்போது மன்னார் நகரசபைக்கு உட்பட்ட மன்னார் கோஸ்டல் பார்க் ஏரியா என்ற இடத்தில் நிற்கின்றோம். இந்த கோஸ்டல் பார்க் ஏரியா மன்னார் நுழைவாயில் அருகாமையில் அமைந்துள்ள மிகவும் அழகான இடம். நீங்கள் நேர வந்து இந்த இடத்தை பார்க்கலாம். இது ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு ஆர்வத்தையும் மாலை நேரத்தில் தூண்டுகின்ற ஒரு இடமாக இந்த மன்னார் கோஸ்டல் பார்க் அமைந்திருக்கின்ற இடமும் சொல்லவே தேவையில்லை. வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடத்துல நாங்கள் வடமாகாண சுற்றுலாத்துறை பணியகம் சார்பாக 2 திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு வடமாகாண சபைக்குட்பட்ட மாகாண சபை நிதியின் மூலம் இங்கு நாங்கள் இந்த பியூட்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாத் மற்றும் லேண்ட்ஸ்கேப் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு திருப்தி இல்லை இந்த திட்டத்தின் மூலம். அதனாக இன்னொரு ஸ்டேஜ் 2 மூலம், அதாவது 2வது கட்டமாக இந்த இடத்தை மென்மேலும் மெருகூட்டி இந்த இடத்தை சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த இடமாகவும் நாங்கள் மாற்ற இருக்கின்றோம். இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு படகு சவாரி கூட நாங்கள் செய்ய முடியும். இதன் மூலம் இந்த மாலை நேரத்தில் சிறுவர்களை மற்றும் இது முந்தி சொல்லப்படுகிறது எக்கோ பார்க்னு சொல்றது, எல்ட பார்க்னு இந்த முந்தி அழைத்தார்கள். எல்ட பார்க் சில இந்த வயோதிப காலத்துல மிகவும் அமைதியாக இருந்து செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் நாங்கள் இதை மாற்றுவதற்கு உத்தேசித்துள்ளோம்.